ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? வீட்டில் 4 நாள் வந்து லீவ் அப்போ வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ எடுத்த வீடியோ தான். 2-3 நாள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்ததுனால எடிட் பண்ணி போட முடிஞ்சுச்சு. வேலைக்குன்னு போயிட்டேன்னா என்னால் ஷார்ட்ஸ் மட்டும் தான் வந்து போட முடியுது. இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து எடுத்த வீடியோ. காலையில் பழைய சாம்பார் இருந்துச்சு, தேங்காய் சட்னி மட்டும் வந்து அரைச்சி சாப்பிட கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வந்து கடைக்கு போயிட்டாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் வந்து வீட்டில் இருந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் அந்த 1 மணி நேரம் பிள்ளைங்க வந்து வெளியில் போனால் அந்த 1 மணி நேரம் வந்து வேணால் வீட்டில் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போமா, அதுக்கப்புறமெல்லாம் நமக்கு தாக்கு பிடிக்காது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பாவம் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு சிலருக்கு வந்து அப்படி இருந்து வந்து பழகிருக்கும்ல. வேலைக்கு போகிறவங்களாலலாம் அப்படி இருக்க முடியாது. ஒரு நாள் வேணால் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பைத்தியம் பிடிச்சிடும் எப்படா வேலைக்கு போவோன்ட்டு. வீட்டில் ஆளுங்க இருந்தால் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சமைச்சிக்கிட்டே இருப்போம்ல, தெரியாது. தனியாலாம் வீட்டில் வந்து இருக்குன்னா என்னமோ வந்து சிறை கைதி மாதிரி தான் வந்து இருக்கும். நான் வந்து அவங்க எப்படி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்களா, பாப்பா வந்து அவள் வெள்ளை பிரியாணி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கா. வெள்ளை பிரியாணின்னா அவளுக்கு வந்து தேங்காய் பால் சாதத்தை தான் வந்து சொல்லுவாள். அதனால நான் வந்து இன்றைக்கி எப்படியோ கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து உரித்து வச்சுட்டா அவங்க அந்த இதை சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லாம் கட் பண்ணி முடிக்கும்போதே வந்தாச்சு. பாப்பா வந்து எப்போவோ அவங்க அப்பா கூட கடைக்கு போனான்னு வைங்களேன், இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்காகவே தான் வந்து போவாள். எனக்கெல்லாம் வெளியில் போயிட்டேன்னா இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது எனக்கு ஜாஸ்தி பிடிக்கும். ஐஸ்கிரீம்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்ல சொல்ல முடியாது. வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஐஸ் வந்து சாப்பிடுவேன். ஆனால் வெளியில் போனால் ரொம்ப விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஜூஸுன்னு சொல்லுங்கள் நல்லா பிடிக்கும். எப்போவுமே வீடியோவில் காஃபி டீன்ட்டே வந்து குடிக்கிறீங்களே, எவ்வளோதாம்மா பால் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வரும். நாங்கள் வந்து பசும்பால் வந்து இங்கே கொண்டு வந்து ஊற்றுவாங்க ஒருத்தவங்க, அவங்கக்கிட்ட வந்து 1/2 லிட்ரு பால் வாங்குவேன். பேக்கெட் பால் வந்து சாயங்காலம் மட்டும் வந்து 1/4 லிட்ரு வாங்குவோம். அது வந்து எங்களுக்கு டீ காஃபி போடுறதுக்கு வந்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி வந்து லீவில் வீட்டில் இருந்தேன்னா எப்படியும் 1 லிட்ரு பால் பாக்கெட் வந்து வாங்கி காய்ச்சி வச்சுக்குவோம். நினைக்கிறப்பெல்லாம் வந்து டீ காஃபி போட்டு குடிச்சிடுறது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறப்பெல்லாம் அங்கே டீ டைம் வந்து ஒரு 11 மணி இருக்குமா, அந்த டைமுக்குள்ளே டீ குடிச்சு பழகிட்டு வீட்டில் காலையில் எழுந்திரிச்சதும் டீ குடித்தாலும் அந்த 11 மணிக்கு ஒரு காஃபியை போட்டு வந்து குடிச்சிருவோம். இப்போ மணி 11 மணி தான் இருக்குது. அது டான்ட்டு நம்ம வயிறுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை வந்து போட்டு குடிச்சிட்டு திரும்ப சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் குழம்பு தான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றா வந்து செய்ய வேண்டியதான். எங்கள் அடுப்பு என்னமோ தெரியல, என்ன பழி வாங்குது. இப்போ நம்ம வந்து சின்ன அடுப்பில் சமைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பெரிய அடுப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் ஆன்லைனில் நிறைய கிளாஸ் டாப் அடுப்பு வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் அதே யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போது அது வெடிக்கிற மாதிரி வந்துருக்குமா, அதுக்கு நம்ம இந்த அடுப்பே வந்து வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து வாங்காமல் விட்டுறது. நான் வந்து வாங்கினா 3 அடுப்பில் வாங்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் நைட்டுக்கு ஓகே மெதுவாக சமைப்போம், இங்கே காலையில் வேலைக்கு போகிற அவசரத்துலலாம் இது நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன்னா ப்ரெஸ்டீஜில் வந்து பார்த்தேன், எனக்கு 3000 ரூபாய்க்கு போட்டிருந்துச்சு. வாங்கணும் சீக்கிரமாக. நீங்கள் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் கிளாஸ் டாப் வந்து நம்ம இந்த அடுப்பையே இந்த பாடுபடுத்துகிறோம், அதெல்லாம் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் நமக்கு வராது. ஒரு டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டில் குக்கர் வெடித்து அடுப்பு மேலே வந்து மறுபடி விழுந்து அடுப்பு உடஞ்சிருச்சுட்டாங்களா. அதெல்லாம் கேட்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் எங்கள் வீட்டிலே 2 டைம் வந்து குக்கர் வெடிச்சிருக்குதா. இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அது எப்படின்னா, நம்ம வந்து பருப்பு வேக வச்சுட்டு அதே குக்கரில் வந்து அரிசி போட்டு சாப்பாடு வைக்கிறோமோ, அந்த பருப்பு போய் அடைச்சி 2 டைம் ஆயிடுச்சு. இப்போ அதனால் பயந்து பயந்து முதல்ல என்ன பண்ணுறதுன்னா, சாப்பாடு வச்சு அதை வந்து மாற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பாரில் வந்து வைக்கிறது. தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன்னா அப்படியே வந்து 65க்கு வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு எல்லாருமே வந்து இந்த ஜேபி மசாலா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சூப்பராகவும் இருக்கும். அதனால் அதெல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த பரோட்டா செய்யணுன்ட்டு வந்து ஆசை. ஒரு டைம் வந்து செஞ்சுருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து வரல. இந்த டைம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது செய்கிறதுக்கு தான் வரலன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ மைதா வந்து போட்டிருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து சீனி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் என்கிட்ட இருந்ததுனால போட்டேன், இல்லைன்னா வந்து போடணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்புறமா உப்பு, 1 முட்டை ஊற்றுனேன். 2 முட்டை வாங்கிட்டு வந்தேன்னா அதுலேயும் 1 முட்டையை வந்து ஓரம் தள்ளிட்டு 1 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுனேன்னா எங்கள் வீட்டுக்காரரும் கஞ்ச பிசுனாரித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை. 2 முட்டையை ஊற்றுனேன், நம்ம சொத்தை அழிய போகுது அப்படின்ட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன், 1 கிலோவுக்கு தான் 2 முட்டை சொன்னாங்க. நம்ம 1/2 கிலோ மாவு தானே போடுறோம், 1 முட்டை போதும் அப்படின்ட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு இனி எப்படி இந்த பரோட்டா செய்கிறது வந்து கடையில் போய் ஈஸியாக வந்து 15 ரூபா கொடுத்து வந்து சாப்பிட்டு வந்துடுறோம்.
ஆனா பாவம் தானே செய்றவங்க. ஒருவேளை அவங்களுக்கு செஞ்சதுனால பழகிருமோ என்னமோ! இருந்தாலும் கஷ்டம் தான். இத போட்டு வந்து 1/2 மணி நேரமா போட்டு பெசஞ்சுட்டு கிடக்கேன் நானும். நானு இந்த பக்கம் 4 தேய்ச்சேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துறது, அதுக்கப்புறம் தேய்க்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த இடிகள் இருக்குல்ல, அத வச்சு வந்து 4 கொத்து கொத்தி அம் மாவு பெசஞ்சு வச்சாங்களா, அப்புறம் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா மாவு வந்து எப்படி ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வந்து பிசையும்போது நல்லா சாஃப்ட்டாவே வந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் எண்ணெய் தான் ஜாஸ்தியா வந்து இழுக்கும். பரவால்ல. நம்ம வந்து எப்போ நம்ம என்ன டெய்லியுமா செய்ய போறோம். ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு செய்ய போறோம் அப்படின்ட்டு மாவ பெசஞ்சு நல்லா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய ஊத்தி ஊற வச்சு மூடி வச்சாச்சு ஒரு பக்கம். அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துருச்சா சாப்பாடு, குழம்பு எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்போவே எனக்கு எல்லாமே வந்து சமைக்க தெரியும். சமைக்க தெரியலன்னா நம்ம வந்து யூடியூப் பார்த்து தானே வந்து கத்துக்குவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ் சமையல் வந்து ஜாஸ்தி பார்த்து வந்து நெறைய வந்து ரெசிபி வந்து கத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ரீசென்ட்டா வந்து இந்த திண்டுக்கல் ஃபுட் கோர்ட்டுன்ட்டு ஒரு சேனல் இருக்குது. 2 நிமிஷத்துல நமக்கு என்னென்ன வந்து முக்கியமா வந்து நம்ம வீட்ல என்ன இருக்கோ, அத வச்சு சமைக்கிற மாதிரியே வந்து இருக்கும். அதிலயே வந்து ஒரு சில ரெசிபி வந்து பார்த்து வந்து ட்ரை பண்ணி செஞ்சது உண்டு. ஆனா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு வந்து கரண்ட் அடுப்பு தான் இருந்துச்சா, எனக்கு சாப்பாடெல்லாம் வந்து வடிக்க தெரியாதா, அதில வந்து சில்வர் பாத்திரம் மட்டும் தானே வைக்க முடியும். அப்போ வந்து கரண்ட் அடுப்புல வைக்கிற குக்கர் வந்து வாங்கல. ஒரு நாள் அதில சாப்பாடு வச்சேன்னா, ஃபர்ஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு அரிசி போட்டு நல்லா தான் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தண்ணி வத்த வத்த நானும் வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். வேகும் வேகுன்ட்டு தண்ணிய ஊத்தி 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 பொங்கலானதான் மிச்சம். அதுக்கப்புறம் வடிக்கவும் தெரியல. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு ஆறுனப்புறம் வடிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சிருந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து கஞ்சி வச்சு துவையல் அரைச்சு குடிக்கிற மாதிரி தான் வந்து ஆயிருச்சு. மொத என் சமையல் அப்படிதான் இருந்துச்சு. என் சமையல பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரரு இவள வச்சுக்கிட்டு இனிமே என்ன பண்றதுன்ட்டு, அவங்களே போய் கடைக்கு போய் கரண்ட் அடுப்புல வைக்கிற குக்கர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்பவே எனக்கு குக்கர்ல தான் வந்து வைக்க தெரியும். இந்த வடிச்ச சாப்பாடு எதுவுமே வந்து வடிக்கிற மாதிரியே வந்து நான் வைக்க மாட்டேன். எல்லாமே குக்கர்ல போட்டு வந்து வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் குழம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டேன். அப்போலாம் வந்து ஃபோன் கிடையாதுல்ல. சமையல் புக் இருக்குல்ல, அத பார்த்துட்டு வந்து தான் வந்து ஒண்ணு ஒண்ணா செஞ்சு அப்புறம் அப்போலாமா 2டே குழம்பு தான். ஒண்ணு கருவாட்டு குழம்பு, இல்லன்னா வந்து புளிக்குழம்பு. இந்த 2யும் மாத்தி மாத்தி வச்சே ஒரு 6 மாசம் வந்து ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த புக்க பார்த்து ஏதோ 1, 2 அப்புறம் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கட்டலாம் கேட்டுட்டு, அப்படியே சமைச்சு சமைச்சு இப்போ என் பிள்ளைங்க கிட்ட உங்க அம்மா எப்படி சமைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ரசம் வச்சு கொடுத்தா கூட என் பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு தெரில. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை நான் மட்டும் தான் சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டு பழகுனதுனாலயே என்னமோ தெரியல. எந்த சாப்பாடுமே வந்து நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து இந்த உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது. மத்தபடி வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்பவுமே வந்துட்டு நான் கேட்டாலும் கேட்கலனாலும் சரி, அம்மா இன்னைக்கு இது நல்லா இருந்துச்சு. நாளைக்கு அத செய்யுங்க. காலையில எந்திரிச்சதும் கிச்சனுக்கு வந்துட்டு, அம்மா இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க? அம்மா நீங்க இது நல்லா செஞ்சீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்ட்டு வந்து ஏதாவது ஒரு இது கண்டிப்பா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து சொல்லுவாங்களா? அதெல்லாம் கேட்கும்போது, ஐயோ! நமக்கே நம்மள நினைச்சா ஆச்சரியமா இருக்கேங்கிற மாதிரி, இன்னும் அவங்களுக்கு புதுசு புதுசா ஏதாவது செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். நான் ஒரு 5, 6 மணிக்கு போல வந்து இதெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டேன். கரெக்ட்டா 13 பரோட்டாக்கு வந்து மாவு வந்து இருந்துச்சு. 1/2 கிலோ மாவு கரெக்ட்டா இருக்கும். நாங்க எப்பவுமே கடையில வாங்குனாலுமே வந்து 12 தான் வந்து வாங்குவோம். 1 எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. பரவால்ல. ஆனா, கடையில இருக்கிற மாதிரி டேஸ்ட் வந்துச்சு. அந்த வீசுறது அதெல்லாம் வந்து தெரியல. மத்தபடி ஷேப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கலாம் வந்து கிளாஸ் போய் படிச்சிருப்பாங்க. நம்ம வந்து சும்மா தானே கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்கிறோம். மொதல் டைம் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனா, இந்த டைம் நல்லா வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு டைம் வந்து பண்றப்ப பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சமைக்கிற வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கல. ஏன்னா, நான் ஃபுல்லா ஹாஸ்டல், ஹாஸ்டல், ஹாஸ்டல். அதுக்கப்புறம் எங்க போய் நம்ம வந்து சமைச்சு பழகுறது? அதனால வந்து எனக்கு அந்த சமையல் கத்துக்கணும்னு வந்து தோணல. கத்துக்கவும் இல்ல. நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து சமைப்பீங்களா? இல்லன்னா வந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து கத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதுவும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன டிஷ் சமைச்சீங்க அப்படின்ட்டு அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. என் கிஷோர் வந்து கேட்டான், "அம்மா என்னம்மா நீங்க வந்து அசல் பரோட்டா மாஸ்டர் மாதிரியே நீங்க வந்து வேலை செய்றீங்கன்ட்டு." நான் எங்கடா வேலை செய்றேன், சும்மா பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்ட்டு அவன் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கதை பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கும் சரி கம்பெனிக்கு ஒரு ஆளாச்சு அப்படின்ட்டு 2 பேருமா சேர்ந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு அழகா ரவுண்ட் பண்ணி வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தட்டி தட்டி தோசைக்கல்ல வந்து போட்டு எடுக்க வேண்டியதான். பரோட்டா செய்யணும்னு நினச்சி எப்படியோ ஒரு வழியா வந்து செஞ்சாச்சு. ரொம்ப நாளா இந்த பன்னீர் வந்து எனக்கு வீட்ல செய்யணுன்ட்டு வந்து ஆசை.
நான் வந்து ஒரு டைம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனா எங்க பாப்பா, கிஷோர்லாம் வந்து இன்னும் சாப்பிட்டது கிடையாதா. ஆனா எனக்கு சூப்பர் மார்க்கெட் போறப்பலாம் ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். அதில ரேட்டு ரூ. 100 போட்டிருக்குமா, ரூ. 100 போட்டு வாங்கி இந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோ, சாப்பிட மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு வாங்காமலே வந்துருவேன். வீட்லயே பன்னீர் செய்யலாமல ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி செஞ்சு பார்க்கணும். ஒரு நாள் லீவ் கிடைக்கும்போது. ஃபஸ்ட்டு பரோட்டா வந்து தட்டும்போது கொஞ்சம் ஸ்லோவா வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒண்ணு ஒண்ணா சுட்டு எடுத்தேன்னா, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா வந்ததுனால 2 2ஆ போட்டு வந்து சுட்டு வச்சுட்டேன். மத்தியானமே சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் சேர்த்தியே வந்து வச்சுட்டேன். நைட்டுக்கு பரோட்டாவுக்கும் வந்து சேர்த்துட்டு. ஒரு டைம் வந்து செய்கிறப்ப வந்து என்ன பண்ணேன்னா, வெஜ் குருமா வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து எப்போ எங்க மாமனார் எங்க வீட்ல இருந்தப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போ வந்து சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அத வச்சுட்டு நல்லா சூப்பரான பரோட்டா வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? கடையில இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. என் கண்ணே நம்ப முடியல. எல்லாத்தையும் வந்து ஹாட் பாக்ஸில வந்து போட்டு வச்சாச்சு. ஏன்னா, எனக்கு வந்து எப்படியும் டைம் ஆகும்னு தெரியுமா? அதனால 6 மணிக்கே நான் வந்து செய்றதுக்கு வந்துட்டு, கிட்டத்தட்ட இப்போ மணி ஒரு 7:15 இருக்கும். 7:15க்கே சமைச்சு முடிச்சாச்சு. ஆனா, ஒருத்தருக்கும் பசிக்கலன்ட்டாங்க. ஒரு பரோட்டா மட்டும் சும்மா வெறுமனே எடுத்து வந்து டேஸ்ட் பண்ணாங்களா, அதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸில போட்டு வச்சுட்டு குழம்பையும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பூண்டு குழம்பு வந்து செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசை பார்த்துக்கோங்க. அதனால இந்த பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லையா, இன்றைக்கி தான் சமையல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு, இன்றைக்கி வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து உரித்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு. காலையில் பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி வந்து நைட்டே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா காலையில் சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். காலையில் எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் போதும் கடகடன்னு சமையல், பிள்ளைங்கள ரெடி பண்ணுறது, நான் கிளம்புறதுன்ட்டு இப்படி தான் வந்து போய்க்கிட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சூப்பராக வந்து பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த கன்னியாகுமரி பார்ட் 2 விலாக் வேறு போடாமல் இருக்குது. அந்த விலாக் நம்ம இன்றைக்கி போடுறோம்ல, இனி 2 நாள் கழித்து வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன். மினி விலாக் வந்து நம்ம ரெகுலராக வந்து போடுவோம். அதே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.